ஹலோ கைஸ், வெல்கம் டு டேக் டைம். கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பர்சன் வந்து கேட்டாரு. ப்ரோ, எனக்கு வந்து என் பேர்ல சொந்தமா நானே ஒரு மொபைல் டிவைஸ உருவாக்கணும். எனக்கு புடிச்சமான ஸ்பெசிஃபிகேஷனோட நான் ஒரு மொபைல் உருவாக்கணும். இது உருவாக்க முடியுமா? இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்டாரு. ஆக்சுவலா அது ரிலேட்டடா நானும் வந்து ரொம்பவும் திங்க் பண்ணி பார்த்தேன். ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா? ஓனா வந்து ஏதாவது ஒரு மொபைல் டிவைஸ் நான் மேக் பண்ண முடியுமா? நெறைய ரிசர்ச் பண்ணுனேன். நெறைய ரிசர்ச் இந்த சென்ஸ் வந்து பிராக்டிகலா திங்க் பண்ணுனேன். ஏதாவது டிஃபரெண்ட் வேஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து நாம இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஈஸியான மெத்தட ஃபர்ஸ்ட் நாம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். இன் கேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாரி வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி ஹார்ட்வேர வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா, அது வந்து கூகுளோட ஆரா குள்ள ப்ராஜெக்ட். ஓகேவா? கூகுள் ஆரா குள்ள ப்ராஜெக்ட் எப்படி உங்க எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு மாடியூலா இருந்தாலும் அத நீங்க ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேமரா வந்து உங்களுக்கு சரியா ப்ராப்பரா ஒர்க் ஆகலையா? இதோட உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் உள்ள கேமரா வேணுமா? கேமரா மாடியூல தூக்கி அதுக்கு பதிலா வேற ஒரு கேமராவ இன்ஸ்டால் பண்ணு. ஓகே, பேட்டரி தீர்ந்து போயிருச்சா? வேற ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரி மறுபடியும் போட்டுக்கோ. இல்ல அப்படின்னா பேட்டரி ஹையர் கெப்பாசிட்டி நீங்க எல்லாத்தையுமே வந்து மாடிஃபை பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரா வந்து இவங்க டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க. இதுல வந்து நெறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சுச்சு. இது வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு இது வந்து பல கோடி வந்து இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இத டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க. இப்ப கரண்ட்லி இது என்ன ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கூகுளோட ஆரா ப்ராஜெக்ட்ட பத்தி பாருங்க. ஓகே. 2வது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் சைனால ஹெச்எம்டி மாரி ஏதாவது ஒரு அ மொபைல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குல்ல, அந்த பிளான்ட்ல போய் நீங்க எனக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இந்த ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஒரு 1000 இல்ல 2000 ஆர்டர் தாங்க. ஒருவேள அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அந்த பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து அவங்க அந்த பர்ட்டிகுலர் மொபைல் டிவைஸ மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. என்னதான் அவங்க பண்ணி தந்தாங்க அப்படின்னாலும் சாஃப்ட்வேருக்கு வந்து நம்ம யார்கிட்டயாவது போய் தான் ஆகணும். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து அத நம்ம தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ப்ராப்பரான ஜென்யூனான சப்போர்ட் இருக்காது. அந்த சாஃப்ட்வேர் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்த நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஓகே. 3வது என்ன 3வதுன்னு இல்ல. 3வது வந்து நான் முடியாதுன்னு தான் சொல்ல போறேன். ஆக்சுவலா என்னன்னா, அ ஒரு மொபைல் டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா இல்ல. சர்க்யூட் போர்டா இருக்கட்டும், அதுல இன்ஸ்டால் பண்ற ப்ராசஸர்ஸா இருக்கட்டும், அதர் சிப்ஸா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் டிவைஸஸா இருக்கட்டும். அது எல்லாமே இல்ல. எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ். ஓகேவா? அத வந்து நாம வீட்ல இருந்துகிட்டே அத வந்து நம்மனால அவ்வளவு சுலபமாலாம் நம்ம அத அ இன்ஸ்டாலே பண்ண முடியாது. ஓகேவா? இதெல்லாம் பண்றதுக்குன்னே தான் வந்து ஒவ்வொரு மெஷின்ஸும் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மெஷினும் வந்து பல கோடி. ஓகேவா? சொல்ல போனோம்னா பல கோடி. ஓகே. அதெல்லாம் வந்து வீட்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மெஷினே கிடையாது. ஓகேவா? அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டட் பிளேஸ் வேணும். ஓகேவா? அந்த பர்ப்பஸ்க்காக அந்த மெஷின்ஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அந்த மெஷின்ஸ் மூலமா இவங்க வந்து சர்க்யூட்ட வந்து டிசைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல அதுல வந்து இவங்க ப்ரோசஸர்ஸ வந்து இன்ஸ்டால் பண்றதா இருக்கட்டும், இல்ல அதர் காம்போனன்ட்ஸ வந்து அவங்க அந்த பர்ட்டிகுலர் போர்ட்ல வந்து இன்ஸ்டால் பண்றது. இது எல்லாமே வந்து ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணி கிரியேட் பண்ண வேண்டியது. ஓகே. இத வந்து நாம வீட்ல இருந்தே நம்ம கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதே மாரி இல்ல என்னதான் நீங்க அ பெட்டரா ஒரு ஸ்பெசிஃபிகேஷன தந்தீங்க அப்படின்னாலும், ப்ராசஸரா இருக்கட்டும், அதோட கம்பேட்டபிலிட்டியா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப லேட்டஸ்ட்டா எந்த ஒரு ப்ராசஸர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலும், அந்த ப்ராசஸருக்கு வந்து இவங்க இந்த ப்ராசஸர்ல வந்து இவ்வளவு மெகா பிக்சலுக்குள்ள கேமரா தான் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே. இந்த இதுல வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி தான் வந்து சப்போர்ட் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுக்குமே வந்து ஒரு பாட்டில் நெக் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதுல இவ்வளவு தான். இதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் டிவைஸ் வந்து ஹார்ட்வேர் வந்து ஒர்க் ஆகாது. கனெக்ட் ஆகாது. இதுல வந்து 4K மட்டும் தான். ஒரு 4K 30 எஃப்பிஎஸ், 4K 60 எஃப்பிஎஸ் தான் வந்து இதுல ரன் ஆகும். இதுக்கு மேல இது சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலயுமே வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க எவ்வளவுதான் எக்ஸ்ட்ரார்டினரியா நீங்க டிவைஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அது முடியாது. எல்லாமே வந்து அட் த எண்ட்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் திங்ல வந்து நிக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட்வேர் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சிபியூ சொன்னேன்ல. ஏன்னா ப்ராசஸர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸருக்கு வந்து 64 மெகா பிக்சல் வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் ஆகும். 32 வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். 32 மெகா பிக்சல் வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி லிமிடேஷன் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஹார்ட்வேரையும் அந்த போன்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே. ஆ என்னோட ஆன்சர் என்னன்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு வந்து கண்டிப்பா வந்து மொபைல் வந்து நீங்க ஓனா மேக் பண்றது அப்படின்றது வந்து ரொம்பவும் கஷ்டம். ஓகேவா? அப்படி நீங்க ஒவ்வொரு காம்போனன்ட்டையும், ஒவ்வொரு மதர் போர்டையும் வந்து நீங்க கண்டிப்பா வெளியில இருந்தே பர்ச்சேஸ் பண்ணி நீங்க அ அசெம்பிள் பண்ணி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாலும், ஆப்பரேட்டிங் சிஸ்டத்த வந்து நீங்க வெல் அண்ட் குட்டா நீங்க இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது வந்து ரொம்பவும் ஹெக்டிக்கான விஷயம். ஓகேவா? ஏன்னா, ரொம்பவும் ஹெக்டிக்கான விஷயம் அப்படிங்கிறது வந்து நான் எதனால சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையே உங்களோட ஸ்பெசிஃபிக் நீங்க கிரியேட் பண்ண ஸ்பெசிஃபிக் டிவைஸ்க்கான கர்னலோட மெர்ஜ் பண்ணி அத நீங்க வொர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஒருவேள உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து புரோகிராமிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா நீங்க அந்த ஒரு பர்ட்டிகுலர் டாஸ்க்க நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா கஸ்டம் ரூம்ஸ்லாம் வந்து நெறைய டெவலப்பர்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாரி நீங்களும் பண்ணலாம். ஓகே. அது ரொம்பவும் டிஃபிகல்ட்டான வொர்க் அப்படின்னு சொல்ல விரும்பல நான். ஆனா வந்து டைம் கன்சியூமிங் வொர்க். ஓகேவா? ஒவ்வொரு திங்ஸுமே வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அத நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே. ஜஸ்ட் இதுதான். ஓகே. இத தான் வந்து நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். இன்கேஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சுச்சு, இல்ல ஏதாவது ஒரு விதத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம் கைஸ். பாய்.